ஏற்கனவே நீங்க 2000 ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க முதல் இருக்கட்டும், வாக்குறுதியில. இருக்கட்டும். மூன்றாவது கட்ட வாக்குறுதியில இப்ப வந்து உதவித்தொகை, கருணை இருக்கட்டும். தொகைன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டு மாத்திட்டீங்க. இருக்கட்டும் 10,000 கொடுக்குறீங்க. இருக்கட்டும். எதுக்கு இந்த தமிழ்நாட்டு 10,000? மக்களின் இது நலன் என்ன சார் சார்ந்ததா? இது? ஏங்க சார் அள்ளி அள்ளி அத கொடுக்குறீங்கன்னா ஓட்டு ஏங்க, பல போடுங்கன்றீங்களா? லட்சம் ஓட்டுக்கு அந்த ஒரு காசு நிமிடம் இருங்க. பல லட்சம் கோடி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பல லட்சத்தை இழப்பீடு உண்டு பண்ணிட்டு 5,000 ரூபாய் கொடுத்ததை மட்டும் பெருசா பேசுறீங்க. என்ன பல லட்சம் இழப்பீடு வந்ததற்கு 5,000 கொடுத்துட்டு அவங்க பேசுறாங்களே, இந்த ஆண்டு மட்டும் தான் கோடை காலம் வருதா? இல்ல நான் போன ஆண்டு ஒரு நிமிடம் இருங்க. போன ஆண்டு கோடை காலம் இல்லையா? இந்த 4 ஆண்டுகளாக கோடை காலம் இல்லையா? என்ன எலெக்ஷன் வருகின்ற தவறு சொல்லல, திமுகவினுடைய நோக்கத்தை சொல்றேன், தவறான நோக்கத்தை சொல்றேன். நான் திரும்ப வலியுறுத்த விரும்புவது, நீங்க 8 கோடி மக்களும் நன்றாக இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால், நீங்க ஏன் 8 பேரை கொண்டாந்து வச்சு புரோகிராம ப்ரொஜெக்டடா பண்ணணும்? மிக மோசமான ஆட்சியை மிகச்சிறந்த ஆட்சியாக நிறுவுவதற்கு இந்த திமுக அரசு தொடர்ந்து இன்னைக்கு தினந்தோறும் கடந்த 15 நாட்களாக பத்திரிகையில முதல் பக்கத்துல வந்து விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க நாங்களும் தாங்க 7.5% 6,344 பேர் இந்த மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாத மாணவர்களுக்கு நாங்க மருத்துவ படிப்பை கொடுத்தோம். அதற்கான கட்டணத்தையும் அரசை ஏற்கனவே சொன்னோம். 1 ரூபாய் நாங்க வந்து கட்டணம் இல்லாமல் படிக்க வச்சோம். நாங்க எந்த ஒரு நிமிடம் என்னைய பேச விடுங்க. எந்த பரோட்டா மாஸ்டருடைய பையனையும் நாங்க கொண்டாந்து வச்சு எங்களுக்கு எடப்பாடியார் இப்படி பண்ணாருங்க. ஏங்க அது மக்களுக்கு தெரியுங்க. நீங்க ஏங்க பண்றீங்க? நீங்க ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க? உண்மையதான் சொல்றாங்கன்னா நாங்களும் தான் உண்மையை செஞ்சிருக்கிறோம். ஏன் நீங்க பொய்யா ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன். இந்த மாதிரி அதுதான் இல்ல சார், இந்த மாதிரி மக்களை பேச விட்டு நான் வைத்த வாதம் தான். மிக ஜெயலலிதாவை பாராட்டி பேசுற காலம் எல்லாம் இருக்கு சார். இந்த நாட்டுல தான் நல்லது செஞ்சிருக்கோம் சொல்றாங்க. அதேதான் ஸ்டாலின் செய்யறாரு. இல்லங்கற 1000 ரூபாய் தொகையை தவிர வேற என்ன நீங்க செஞ்சிட்டீங்கிற அந்த 1000 ரூபாயை SC/ST கமிஷன் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஃபண்டை எடுத்து டைவர்ட் பண்ணி விளக்கம் கொடுத்ததெல்லாம் முடியலங்க. அதுக்கு ஏங்க SC/ST கமிஷன்ல கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. எனக்கு தெரியுங்க, நான் வழக்கறிஞர் தான், பொய்யாலாம் சொல்ல வேண்டாம். அப்ப நீங்க ஒரே ஒரு அந்த 1000 ரூபாய் தொகையை தவிர வேற என்ன இந்த அரசு சாதிச்சிருக்கிறது?